அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவில் ஆட் ஆஃப் த டாப்பிக்கே வந்து நம்ம பிஎம் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு, கொரோனாக்கு வந்த அதே லாக்டவுனுக்கு ரெடி ஆயிருங்கன்னு. அதே சமயத்தில் பெட்ரோல் இல்லை அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லா பங்க்லேயும் ஒரே கூட்டமாக தான் இருக்குது. எனக்கே இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. இந்த சமயத்தில் நான் ஒவ்வொரு டைம் நினைக்கிறது என்ன, நம்ம வண்டிக்கு காரில் வந்து எப்படி பெட்ரோல் ஃபில் பண்ணி வைக்கலாம், வண்டிக்கு ஃபில் பண்ணி வைக்கலாமான்னு எனக்கே பதட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் நான் வந்து ஒரே ஒரு வண்டி ஈவி வச்சுருக்கங்காட்டி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அப்பாடா எதுனாலும் வீட்டில் சார்ஜ் போட்டு போய்க்கலான்னு. அதுவுமே கரண்ட் இந்த எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஈவி வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ரைஸெல்லாம் இல்லை, ஓப்பனாகவே காமிச்சிட்றேன். ஆம்பியர்லேருந்து நெக்ஸஸ். இந்த வண்டியை பற்றி தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு பாட்காஸ்ட் அதாவது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். டாப் 5 வேல்யூபிளான ஒரு ஈவி ஸ்கூட்டர் லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அப்படி இந்த வண்டியில் என்ன தான் இருக்குது, நான் ஏன் மிஸ் அவுட் பண்ணேன் அப்படின்னு எனக்கே வந்து தோணிருச்சு. அதனால் இந்த வண்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியரோட நெக்ஸஸ் மாடல் இருக்குது. இந்த வண்டி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ மயூரவள்ளி ஈகோ மோட்டார்ஸ், துடியலூர், கோயம்புத்தூர். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஆகி உங்களுக்கும் நன்றிகள். இந்த வண்டி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆம்பியர் நெக்ஸஸ் இதில் மொத்தம் எத்தனை வேரியன்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வேரியன்ட் தாங்க. ஒன்று வந்து இஎக்ஸ் மாடல், அதாவது பேஸ் மாடல். அதுக்கு அடுத்தது எஸ்டி டாப் மாடல் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இந்த வண்டியில் வந்து சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட விலை என்னங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ இஎக்ஸ் மாடலோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,30,000 ஆன் ரோட் வருதுங்க. அது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்டியோட வேரியண்ட்டோட ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,40,000 வருது. ஸோ 10,000 தான் வித்தியாசம். மற்றபடி பேட்டரி ஸ்பேக் எதுவுமே மாற போகிறதில்ல. ஸோ ஓவராலாக இந்த வண்டியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் ஆயிரும். ஒன்லி த டச் ஸ்க்ரீன் வாஸ் த டிஃப்ரெண்ட். அது ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, வண்டியில் என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஈவி பைக் அப்படின்னு எடுத்த உடனே எல்லாத்து மனசுல இருக்கிற 2 கேள்வி தான், பேட்டரி எவ்வளோ, ரேஞ்ச் எவ்வளோ. இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எல்எஃப்பி பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 கிலோவாட்கான பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இதில் இருக்குது. அதிகபட்ச ரேஞ்சாக ஐடிசியில் 136 வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் டைமில் 105 வந்து போகுங்கிறது ஷோரூம் சைடில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரியல் டைமில் நான் சொன்னது தான், ஒவ்வொரு கிலோவாட்டுக்குமே ஒரு 30 கிலோமீட்டர் ஆவரேஜாக நீங்கள் கிடச்சதுனாலும் ஒரு 3 கிலோவாட்டுக்கு அதிகபட்சம் ஒரு 90 கிலோமீட்டர் வந்து அச்சீவ் ஆகுங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் யாராவது ஆம்பியர் நெக்ஸஸ் யூஸ் பண்ணிருந்தா எவ்வளோ ரேஞ்சு கிடைக்குதுங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேட்டரி ஸ்பெக் அண்ட் ரேஞ்ச் ஸ்பெக்கை வந்து பார்த்துட்டோம். இதை தாண்டி வண்டியில் வேறு என்னென்ன விஷயங்கள் சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஓவரால் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். வண்டி வந்து கொஞ்சம் கிளாசிக்காகவும் இருக்குது, அதே டைமில் பாக்ஸியான ஷேப்பாகவும் இருக்குது. டிசைன் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. பார்க்க நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எந்த வித கிராஃபிக்ஸும் யூஸ் பண்ணல. அதேமாதிரி ஸ்போர்ட்டி கட்ஸு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் ஒரு நீட்டாக ஒரு ப்ளைனான ஸ்கூட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக் அண்ட் பாடி கலர் பேனல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வண்டியில் பெரிய லெவல் எங்கேயும் அந்த சொர பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணலங்கிறது என்னோட கருத்தாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஹெட்லைட் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்இடி செட்டப்புக்கான ஹெட்லாம்ப். அதில் வந்து ஆம்பியருங்கிற அவங்க பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டிசைனும் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்குங்க. அதை தாண்டி அப்புறம் கீழே வந்து அந்த சென்டர் பேனல் மட்டும் பிளாக்காக கொடுத்து அதில் வந்து ஆம்பியர் பிராண்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இண்டிகேட்டர் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே சைடோட அந்த சைட் பேனல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸ், பார்க்க நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோட மகன்னு பார்க்கும்போது பாடி கலர்னால் சொர பிளாஸ்டிக்லலாம் கொடுக்காம நீட்டாக பாடி கலரில் ஒரு பாக்ஸி டைப்பான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அதே மாதிரி அலாய் வீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அலாய் வீல் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்லையுமே வரும். அதாவது நான் இப்போது இந்த வண்டியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே அப்படியே வந்து பேஸ் அண்ட் டாப் மாடலில் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. எந்த வித சேஞ்சஸும் இல்லை. ஸோ அலாய் வீல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அலாயாக இருக்குது. மித்த பிராண்டில் இந்த மாதிரி நான் அலாய் டிசைன் பார்த்ததில்ல, நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏபிஎஸ் கிடையாது, சிபிஎஸ் தான். அதை தாண்டி அப்புறம் டயரோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 90க்கு 90 12 இன்ச் வீல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் அலாய் வீல் கிடச்சிருது. பின்னாடி என்ன வீல் கிடைக்குதுங்கிறத பின்னாடி போய் காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறது எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனான டிசைன் தான். ஸோ அதில் எந்த வித பாடி கட்ஸு, கர்வ்ஸு, எக்ஸ்ட்ரா பேனல்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சிங்கிள் பேனல் தான். ஸோ பாடி கலரில் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டிசைன் வந்து ஸ்டிக்கர் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் வந்து நெக்ஸஸ்ங்கிற பிராண்டிங் வந்து ஒரு ஓரமாக ஒட்டியிருக்காங்க. இந்த சிங்கிள் பேனலில் இருக்கிறது என்ன பெனிஃபிட்னா, இந்த அடிக்கடி இந்த கீச் நாய்ஸ் வரும் பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்கில் இந்த ரப்பர்லாம் கொஞ்சம் நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்டன் ஆயிரும். அந்த டைமில் அந்த கீச் சவுண்ட் வந்து இதில் வராதுங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. சைடில் கால் நம்ம வைக்கிற ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. உள்ளே மடக்கி விட்டிங்கனாலும் நீட்டாக பேக் ஆகிக்குது. ஸோ நல்லா மெட்டல் ஃபுட் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், இந்த போர்ஷனில் வந்து நம்மளோட நார்மல் ஐசி இன்ஜின்ஸில் இன்ஜின் வர மாதிரியே தான் இதுலேயும் வந்து ஒரு டிசைன் வந்து இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிளாஸ்டிக் தான். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிட் டிரைவ் மோட்டார். அதிகபட்ச பவராக வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோவாட்கான பீக் பவர் இருக்கிற ஒரு மிட் டிரைவ் மோட்டார். அது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் கனெக்டிவிட்டியில் வரும். இது வந்து ஒரு மிட் டிரைவ் பெல்ட் கனெக்டிவிட்டி மோட்டார். ஸோ பெல்ட் டிரைவ் மோட்டார் தான். அதுக்கு பின்னாடி யூஸ் பண்ணியிருக்க பிரேக்கிங்னு பார்க்கும்போது
டிஸ்க்கு கொடுக்கல, நார்மலாக ட்ரம் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆயில் வந்து நம்ம இங்கே வந்து மாற்றுற மாதிரி வரும். ஒரு 100 ml ஆயில் வந்து இந்த இடத்துல டிரைவுக்கான ஒரு ஆயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் வீல் கிட்ட. ஸோ அதை தாண்டி பெல்ட் டிரைவ் தான். ஸோ அது நம்ம பக்காவாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பின்னாடி யூஸ் பண்ணியிருக்கிற அலாய் டிசைன் சேம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. சைஸுமே சேம் தான். 90க்கு 90 12 இன்ச் வீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பவர் எவ்வளோ, டார்க் எவ்வளோங்கிறத நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 4 கிலோவாட் பீக் பவருங்கும் போது ஒரு டீசெண்டாக ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்குங்கிறது என்னோட கருத்தாக இருக்குங்க. ரியரோட டிசைன் பார்க்கும்போது எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி பிரேக் லேம்ப்ஸ், அது கூட சைடில் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வைஸும் எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் எஸ்டி, ஏதோ டாப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி, ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பெயிண்டட் பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி கீழே வர மட் ஃப்ளாப்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து சொர பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு எல்இடி நம்பர் பிளேட் லேம்ப்பு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. டீசெண்டாகவே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வெண்ட், ஃபங்க்ஷனபிள் ஏர் வெண்ட் தான். ஸோ உள்ளே பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் ஓட்டையாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனபிள் ஏர் வெண்ட் மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ அந்த வண்டியில் ஏறி உட்காந்து ப்ராக்டிகாலிட்டி ஸ்பேஸ் எப்படி இருக்குது, பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட கீயை காட்டுறேன். ஒரு நார்மலான ஒரு ஃபிசிக்கல் கீ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம ஃப்ரண்ட்டில் போகிற கீ ஸ்லாட்லேயே போட்டுட்டு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா பூட் ஓப்பன் ஆகிடும். ஸோ பார்க்கவும் சீட் பெருசாக தான் இருக்குது. ஸோ பூட் உள்ள எந்த அளவுக்கு இருக்குது, திறந்துடு சேம் வாவ்னு சொல்லலாம். பட் 22 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பேஸ். ஒரே ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம், சார்ஜர் கொஞ்சம் ஒன்று வச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கொஞ்சம் ஆழமாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹம்பு மாதிரி வருது, பிகாஸ் பின்னாடி வீலுக்கான மக்காடு வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ஷனாக தெரியுது. ஸோ இதுதான் இந்த வண்டியோட சார்ஜர். ஆன்போர்டு சார்ஜர் கிடையாது, ஆஃப் போர்ட் சார்ஜர் தான். ஸோ சார்ஜர் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து என்ன வச்சுக்க முடியுமோ நீங்களே வந்து வச்சுக்கலாம். அப்புறம் சீட்டுக்கு பின்னாடிலாம் எந்த வித ஸ்டோரேஜும் கிடையாது. ஸோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் பேட்டரி வருது. ஸோ அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங்லி இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூட் லேம்ப் வந்து இருக்குங்க. ஸோ பட் எரிய மாட்டேங்குது. ஒருவேளை ஆன் பண்ணால் எரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா தான் எரியும், கீ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எரியாது. ஸோ டெக்னாலஜி இதுதான். ஓகேங்களா? ஓகே, சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ சீட்டோட லென்த்தை பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய சைஸான சீட்டு. வண்டி ஆக்சுவலி வித்து இப்படி தான் வந்து கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. பட் லென்த் வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய சீட்டாக இருக்குது. ஏறி உட்காருவோம். ஸோ ஏறி உட்கார்ந்த உடனே வண்டி வந்து மிட் சைஸ் ஸ்கூட்டர் தாங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப பெரிய ஸ்கூட்டர் கிடையாது. அது அட் த டைமில் வந்து ரொம்ப சின்ன ஸ்கூட்டர் கிடையாது. ஒரு மிட் சைஸ். ஸோ ஒரு 5.5 இருக்கிறவங்களுக்கு பக்காவாக சூட் ஆகும். அதுக்கு மேலே போக அவங்களுக்கு வண்டி வந்து கொஞ்சம் சின்னதாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப லோவராக இருக்கிறவங்களும் ஓட்டலாம். ஒரு 5.5 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ லேடிஸ்க்கு எஸ்பெஷலி நல்லாவே இருக்கும். ஸோ வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன். நீ ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஸோ ஹேண்ட்லும் வந்து ரொம்ப கீழெலாம் இல்லை, அப்ரைட்டடாக நல்லா தான் இருக்குது. ஓகே, வண்டியில் அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் வந்து நீங்கள் இந்த இடத்துல தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான பின் தான். ஆம்பியர் மட்டும்தான் இந்த பின் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சேம் நம்ம ஐக்யூபோ இல்லை ஏத்தரோ இல்லை மித்த எந்த பின்னு கூடயும் கனெக்ட் ஆகாது. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்லோ சார்ஜ் தான். இதில் போட்டு இந்த 3 கிலோவாட் பேட்டரி நீங்கள் ஃபில் பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் சாலிடாக வந்து 0 to 100 கண்டிப்பாக தேவைப்படும். பட் 20 to 80% வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours போட்டிங்கனாலே ஃபில் ஆகிடுங்க. ஓகே, வண்டியில் அதை தாண்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே முன்னாடி சும்மா ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஃபோன் மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பார்சல் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சின்ன பார்சல் ஹூக் இருக்குது. இந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கீழே எந்த பார்சல் ஹூக்குஸும் கொடுக்கல. ஸோ வண்டி ஏறிட்டேன், ஆன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற 10,000 ரூபாய்க்கு இது டச் ஸ்க்ரீனாக வேணுமா, இல்லை டச் ஸ்க்ரீன் வேணான்னா 10,000 உங்களுக்கு கம்மியாக வரும். ஸோ ஆன் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நம்ம கூட வந்து எஸ்டி வேரியன்ட், டாப் வேரியன்ட் டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேட்டரி வந்து 65% இருக்குது. அதுக்கு நமக்கு வந்து 65 கிலோமீட்டர் போகுங்கிறது காட்டுது. இந்த இடத்துல ஆர்பிஎம் மீட்டர் மாதிரி காட்டுது. சென்ட்ரலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பீடோமீட்டர் இருக்குது. கீழே வந்து ஓடோமீட்டர் வந்து காட்டுதுங்க. இதை தாண்டி இந்த இடத்துல வந்து ப்ளூடூத் வந்து பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி காட்டுது. அப்புறம் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா செட்டிங்கு, டே டைமு, பிரைட்னஸ்ஸு, ஸோ பேசிக்காக என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாம் வந்து இருக்குங்க. ஸோ பிரைட்னஸ் இன்னும் கூட வச்சுக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலே கிளியராக தெரியுது. ஸோ நல்லாவே இருக்குது. அது போக நைட் மோடு, அதுதான் பேசிக்கான விஷயங்கள் தாங்க இருக்குது. அப்புறம் இப்போ ஹோம் போயிட்டேன். ஸோ இதிலே இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸோ சார்ஜிங் ஸ்டாட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்படி நீங்கள் ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா
ட்ரிப்பில் வந்து என்ன ட்ரிப்பில் இருக்குங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது போக நேவிகேஷன் வந்து ஃபோன் பேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நேவிகேஷன் இது மூலமாக அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு வந்து நேவிகேஷன் எங்கே போகிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுவே இதுக்கு முன்னாடி மாடலில் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். பட் டச் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் டிஸ்பிளே மாதிரி இருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லே நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். டச் ஸ்க்ரீன் தவிர இந்த மாதிரி தான் இருக்கும் வித்தியாசங்கள். டச் ஸ்க்ரீனுங்கும் போது கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கீழே பட்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மாடர்ன் பட்டன்ஸாகவே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் பட்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒன் டைப்பில் பண்ணிங்கன்னா இதாகும். அதுக்கப்புறம் ஹை பீம் அண்ட் லோ பீம்க்கான பட்டன்ஸ், அப்புறம் இங்கே வந்து ரீஸ்டார்ட்க்கான பட்டன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹோம், அது வந்து இந்த மீட்டருக்கான ஒரு பட்டன் தான். அப்புறம் ஹசார்ட் சுவிட்சு, லெஃப்ட்டில் ஹாரன் சுவிட்சு, சிங்கிள் டோன் ஹாரன் தான். இங்கே ரிவர்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ரிவர்ஸ் போட்டிங்கன்னா 3 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் சைடில் வந்து ஒரு 4 ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கொஞ்சம் வண்டி நிறுத்திட்டு டச்சு யூஸ் பண்ணாத டைமில் பட்டன்ஸ் வச்சுமே நீங்கள் வந்து இந்த 4 பட்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ரைட் இண்டிகேட்டர்ஸ், இதுதான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்க்கான பட்டன், கொஞ்சம் ஒளிச்சு வச்சு கொடுத்துருக்காங்க நடுவில். அப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மோடு பட்டன். எனக்கு தெரிஞ்சு இந்த மோடு பட்டனுக்கு பதிலாக இங்கே செல்ஃபாக கொடுத்துட்டு இங்கே வந்து அவங்க வந்து மோட் பட்டன் கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும். பிகாஸ் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கொஞ்சம் தேடி அமுத்துற மாதிரி இருக்குது. ஸோ மோட்ஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிரேக்கை பிடிச்சிட்டு ஆன் பண்ணணும். ஸோ வண்டி ஆன் ஆகிடுச்சிங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப அந்த அனிமேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் பிரேக்கை பிடிச்சி அமுத்தோன்னே அப்படியே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ முறுக்குனிங்கன்னா வண்டி மூவ் ஆகும். இங்கே அப்படின்னு காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஈக்கானமி மோடை வந்து மென்ஷன் பண்ணுது. அதுக்கடுத்து பிரேக்கை பிடிச்சிட்டு அடுத்த மோடு பார்த்திங்கன்னா சிட்டி மோடு. ஸோ அது வந்து சீன் மென்ஷன் பண்ணுது. அப்புறம் பவர் மோட், மொத்தம் 3 மோடு இருக்குங்க. அது போக ரிவர்ஸ் மோடு வந்து பார்த்திங்கன்னா பார்க் அசிஸ்ட்டில் வந்து அது வந்துடும். ஸோ இந்த 3 மோடு, இந்த 3 மோடில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமியில் டாப் ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்டர் அதிகபட்சம் போகும். சிட்டி மோடில் 63 கிலோமீட்டர் அண்ட் பவர் மோடில் வந்து பார்த்திங்கன்னா 92 கிலோமீட்டர் பர் ஹவர் டாப் ஸ்பீடு வந்து இது வந்து அச்சீவ் ஆகும். 95 வரைக்குமே போகும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அதை வந்து இப்போ நம்ம வந்து ரைட் ரிவ்யூவில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வண்டி எடுத்து ரோட்டில் இறக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பியரோட நெக்ஸஸ் ஆன் பண்ணிங்கன்னா டைம் டு டேக் சார்ஜ் அப்படின்னு வருதுங்க. லட்டி சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். வண்டி ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கலாம். நீங்கள் செல்ஃப் பட்டன் அமுத்துனீங்கன்னா ஜஸ்ட் ஆன் ஆகிடும். இப்போ ஈகோ மோடில் இருக்குது. 64% பேட்டரி லெவல் இருக்குங்க. அதுக்கு வந்து 60 கிலோமீட்டர்ஸ் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு நிழல் நிறுத்தினங்காட்டி இது நைட் மோடு மாதிரி மாறி இருக்குங்க. ஓகே, வண்டியை மூவ் பண்ணிடுவோம். ஓகே, வண்டியை நான் மூவ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. நைஸ். ஸோ ஈகோ மோடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பொறுமையாக அப்படியே தான் எடுத்துகிட்டு போகுதுங்க. எக்கனாமி மோட் ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் விட்டாலும் பெருசாக தட்டுறதில்லை. பிகாஸ் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஓகே, பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ், பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு, ஃப்ரண்ட்டில் தான் டிஸ்க் பிரேக்கு. ஸோ மெயின் ரோட்டில் போய் ஒரு அழுத்தி பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். ஸோ எக்கனாமி மோடில் தான் இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து நல்லா தெரியுதுங்க, அப்படியே பளிர்னு. ஆனால் என்ன ரொம்ப இப்படி மேலே பார்த்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்லைடிங்காக இருந்தால் நம்ம வியூ கரெக்டாக இருக்கும். மேபி நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் புதுசாக பார்க்குறங்காட்டி எனக்கு இப்படி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல. பட் ஈகோ மோடில் பொறுமையாக தாங்க போகும். ஸோ 45 சொன்னாங்க, 45 அச்சீவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு 2200 RPMல ஓடிட்டுருக்குங்கிற மாதிரி காட்டுது. ஓகேங்க, அடுத்த மோடு மாற்றுவோம். மோடு மாற்றியாச்சு, சிட்டி மோடு. ஸோ சிட்டி மோடில் பவரில் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஓகே, பட் ஆனால் 60 போகுதுங்க. ஸோ 60ங்கிறது சிட்டி மோட்டுக்கு ஒரு போதிய லெவலான கிலோமீட்டர் தான். ஸோ 60க்கு மேலேயே போகுது. கிட்டத்தட்ட நான் ஒரு மேடில் ஏறிட்டுருக்கேன், பாலத்தோட மேடில். அப்பயுமே வந்து ஒரு 60 கிலோமீட்டர் போகுதுங்கிற போது ஓகே, குட். அதே மாதிரி அந்த பாலத்தில் இருக்கிற இந்த ஹம்ஸ் இருக்குது பாருங்கள், இது மேலெல்லாம் விட்டோன்னா லைட்டாக ஸ்கூட்டர்னாலே அந்த சின்ன வீலுக்கு தூக்கி போடும். பட் இது 12 இன்ச் வீலாக இருந்தாலும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பின்னாடி வந்து 2 சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் சஸ்பென்ஷனுங்கிறங்காட்டி நார்மலாக மிட் டிரைவ் மோட்டரில் சிங்கிள் தான் கொடுப்பாங்க. பட் இது டியூவலுங்கிறங்காட்டி நல்லாவே இருக்குது. ஓகே, பட் வண்டி ரொம்ப எனக்கு ஷார்ட்டாக தெரியுதுங்க. அதாவது வித் வைஸ் கொஞ்சம் கம்மிங்கிறங்காட்டி ஒரு சின்ன வண்டி ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது. பட் சீட்டு வைஸ் பார்க்கும்போது நல்லா லென்த்தாகவே இருக்குது. அதாவது 2 அடல்ட் ஒரு கிட்டு, அதாவது சின்ன குழந்தைங்கள நான் சொல்கிறேன், பெரியவங்கள சொல்லலை. ட்ரிபிள்ஸ் போங்க நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் 2 அடல்ட்டு ஒரு கிட்டு வந்து போதிய லெவல் ஸ்பேஸ், ஒரு ஃபேமிலி ஸ்பேஸ்க்கான வண்டி தான் அது.
பாருங்கள் பிக்கப் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி தான் டிஃப்ரென்ஸ், ஈக்கோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம். பட் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குங்க இந்த வண்டியில். என்னன்னா நீங்கள் லைட்டாக ஆக்சிலேட்டர் பண்ணோம், லைட்டாக பிரேக் பிடிச்சிங்கன்னா கூட மோட்டர் வந்து கட் ஆஃப் ஆகிடுது. லைக் இந்த ஓலா வண்டியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் ஓட்டினவங்களுக்கு தெரியும். லைட்டாக பிரேக்கை பிடிச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் முறுக்குனீங்கன்னா மோட்டர் ரெஸ்பான்ஸே பண்ணாது. பட் நீங்கள் ஃபுல்லாக பிரேக்கை விட்டக்கப்புறம் தான் மோட்டரே வந்து என்ஹான்ஸ் ஆகும், ஸோ ஆன் ஆகும். அது வந்து என்னென்னா இப்போ மேட்டில் போகும்போது நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணுறதுக்கு பிடிச்சா கூட டக்குன்னு இதாகிடுது. அதேமாதிரி பிரேக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறது இல்லை, கொஞ்சம் அந்த ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப் லேக் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக கவனமாக தான் இருந்தாகணும். ஏன்னா டக்குன்னு நம்ம பிரேக் பிடிச்சிட்டு விட்ட உடனே அந்த பிரேக் ப்ராப்பராக ஃபுல்லாக ரிலீஸ் ஆகாதங்காட்டி என்ன ஆகுது, அது ஸ்லோவாக தான் ரிலீஸ் ஆகும், பிகாஸ் கேபிள் டைப்புங்கிற பிரேக்குங்கிறனால. ஸோ அது வரைக்கும் அந்த சென்சார் ஆன்லேயே இருக்கும், அது வரைக்குமே மோட்டர் கட் ஆஃபில் தான் இருக்கும். டக்குன்னு அது ரிலீஸ் ஆகும்போது தான் மோட்டர் அந்த ஆன் ஆகுது. ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் இது ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு பழகிடும், பட் புதுசாக ஓட்டுறவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குங்க. ஓகே, சிட்டி மோடில் என்னால் சிட்டி மோடு மட்டும்தான் போட்டு ஓட்ட முடியுது. சிட்டிக்குள்ளே மட்டும்தான் சிட்டி மோடில் போட முடியும், பிகாஸ் ஸ்பேஸ் இல்லை அந்தளவுக்கு ஓட்டுறதுக்கு. பட் பிக்கப் ரீதியாக சிட்டி மோடில் டீசெண்டாகவே இருக்குங்க. அதேமாதிரி பிரேக்கிங் ரீதியாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்கங்காட்டி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. பட் சிபிஎஸ் தான் எனிஹவ் நம்ம வந்து மழை காலத்தில் ரொம்ப பார்த்து தான் பிடிக்கணும். ஏபிஎஸ் தான் பயப்பட தேவையில்லை, சேஃப்டியில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். பட் சிபிஎஸ்ங்கும் போது நம்ம கண்ட்ரோல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. வண்டி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது, ரொம்ப வெயிட்டாலாம் ஃபீலே ஆகலைங்க. ஸோ நல்லா வெயிட்லெஸ்ஸாக லேடிஸ்லாம் ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்குலாம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஹாரன் சுவிட்சு தான் நான் கொஞ்சம் தேடுறேன், ஏன்னா அது கொஞ்சம் பழகணும். பிகாஸ் இது எல்லா பட்டன்ஸுமே வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துட்டாங்க. நான் இண்டிகேட்டர் போகிறதுக்கே ரொம்ப நேரம் அந்த நம்ம நார்மலாக லிவரில் என்கேஜ் பண்ணி பழகிருப்போம். பட் இது பட்டனுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம தேடி இது பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ ரைட் சைடில் தான் ரைட் இண்டிகேட்டர் போடணுங்கும் போது அந்த இன்னும் பழக்கம் வரல எனக்கு. பட் சேட்டை ஓட்டுறவங்க அவங்களுக்குலாம் இது பழகிருக்கும், பிகாஸ் அதுலேயுமே இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு சின்ன கேப் கிடச்சா உங்களுக்கு நான் பவர் மோடு போட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. பார்த்தீங்களா, நான் லைட்டாக பிரேக் தொட்டேன், உடனே மோட்டர் கட் ஆஃப் ஆகிடுச்சு, அப்படியே வண்டி ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. பட் அது ஒரு விதத்தில் நல்லது தான், மோட்டர்கிட்ட இருந்தால் அன்வான்டாக பவர் வேஸ்ட் ஆகாது. அதே சமயத்தில் இந்த வண்டியில் ரீஜன் பிரேக்கிங்கும் இருக்குங்க. ஸோ ரீஜன் பிரேக்கிங் ரொம்ப அக்ரெசிவாக இல்லைங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. லைக் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா ரீஜன் பிரேக்கிங் மித்த வண்டியில் விட்டவுடனே அப்படியே நல்லா இழுத்து பிடிக்கும். பட் இது பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு அக்ரெசிவாக ஸ்லோ பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அந்த டைமில் நம்ம பிரேக்கிங் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, பவர் மோட் நான் ஜஸ்ட்டு ஓவர்டேக்கிங் மட்டும் இந்த பவர் மோடில் எப்படி இருக்குன்னு பார்க்குறேங்க. பிரேக் பிடிச்சா அந்த லேக் ஒன்று தான், மித்தபடி வேறு எதுவும் இல்லைங்க. ஓகேங்க, பவர் மோட் சிட்டி மோட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சமாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது, பட் ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவான மோட்ஸே இல்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு ஓட்டுறீங்களா, ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு, இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ஜாலியாக ஓட்டுறது. பார்த்தீங்களா, இப்போ நான் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன், பட் இட்ஸ் நாட் மூவிங். நான் அந்த பிரேக்கை கொஞ்சம் முன்னாடி தள்ளி விட்டோன்னே தான் ப்ராப்பர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லேக் மட்டும் தாங்க. ஏன்னா பிகாஸ் இது மெக்கானிக்கல் ஒரு ஒயர் கேபிள்டு, அது ப்ராப்பராக ஃபுல்லாக ரிலீஸ் ஆனால் தான் அந்த சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகுது, அந்த பிரேக் சென்சார் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நம்ம பவர் மோட்லலாம் போட்டு ஓட்டினீங்கன்னா ஒரு ஃபுல் சார்ஜுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 கிலோமீட்டர் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் ப்ராக்டிக்கலாகவே அவ்வளோதாங்க ஓடும். பட் எக்கனாமி மோட்லேயே நீங்கள் ஓட்டுறீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு 100 வரைக்குமே போகலாம். பட் 90 கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அச்சீவ் ஆகுங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குங்க. பிரேக்கிங் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குங்க. அதேமாதிரி பவர் வந்து அக்ரெசிவாக இல்லை, பட் டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். வண்டி ஹேண்டிலிங்குமே நல்லா இருக்குது. பட் இந்த ஒரே ஒரு லேக் தவிர, நான் பிரேக்கை பிடிச்சிட்டு நல்லா பிடிச்சிட்டு விட்டேன்னா ப்ராப்பராக ஒரு சில டைமில் ரிலீஸ் ஆகுறதில்ல. அந்த டைமில் அந்த சென்சார் ஆக்டிவேட் ஆகி நம்மளோட பவர் அந்த சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, சின்ன அந்த டக்குன்னு அந்த சென்சார் ரிலீவ் ஆகிற கேப்புக்குள்ளே நம்ம பவர் ட்ராபேக் ஆகிறது ஒரு சின்ன லேக்காக இருக்குது. மித்தபடி வண்டி ஓட்டுறதுக்கு டைனமிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சின்ன வண்டியாக இருந்தாலுமே நல்லா இருக்குது. ஓகே, வாங்க இந்த வண்டி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சம்மரி பார்த்துடலாம்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பையரோட நெக்ஸஸை ரோட்டில் இறக்கி பார்த்தோம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. எக்கனாமி மோடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர் வந்து நார்மலாக எக்கனாமியாக தான் இருந்துச்சு. அதாவது பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கிட்ட சிட்டி மோடில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். பவர் மோடில் அதுக்கேற்ற பவருக்கு கொஞ்சம் இந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து நல்லாவே தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு பவர் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு அக்ரெசிவாக இல்லைன்னு சொல்லுவேன். பிகாஸ் இது மிட் ட்ரைவ் மோட்டராக இருந்தாலுமே 3 கிலோவாட் பேட்டரியில் அவங்க 100 கிலோமீட்டர் ரேஞ்சை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்கனாமி மோடு போட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே பம்பர் டு பம்பர் நீங்கள் வந்து ஈஸியாக ஓட்டிக்கலாம். அதுவே நீங்கள் சிட்டி மோடு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஓவர் டேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். பவர் மோடுங்கிறது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஆம்பையரோட நெக்ஸஸோட ப்ரைஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஎக்ஸ் மாடலோட ப்ரைஸிங் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 1,30,000 ஆன் ரோடு வருதுங்க. ஸோ எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1,19,000 வந்து வருதுங்க. இதுவே நெக்ஸஸோட எஸ்டி மாடல் டாப் மாடல் அந்த டச் ஸ்க்ரீனோட வர மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000 ஆன் ரோடு வருது. எக்ஸ்ஷோரூம் வந்து 1,29,000 வந்து அவங்க வந்து எக்ஸ்ஷோரூம் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸுக்கு வர்த்தா அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி வந்து நீட்டாக ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவையோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.